இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. இறை சபை சீடர்களுக்கு, அதாவது சபையோட சீடர்கள் பிரம்மமூர்த்த தவத்தை மொத சபையோட கொள்கைகள்ல, சபையோட கட்டளைகள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடியது பிரம்மமூர்த்த தவம். அந்த பிரம்மமூர்த்த தவம் தான் இங்க முக்கியமான விஷயமா, எல்லா அனுக்கிரகத்தையும் பெறதுக்கு, வினைகளை எரிக்கிறதுக்கு ஒரு உயர் வழியா சொல்லப்படுது. சபையோட, பிரபஞ்ச சபையோட, சித்தனோட, சிவகணங்களோட, சித்த கணங்களோட அனுக்கிரகத்தை பெறுவதற்குண்டான அற்புதமான எளிமையான வழி, ஆனா வலிமையான வழியா உயர்வா கூறப்பட்டு வருது. ஏன் பிரம்மமுகூர்த்த நேரத்துல இங்க அந்த கோபூஜையே முன்னாடி 4:30 மணி அளவுல நடக்கும். அதிகாலை 4:30 மணி அளவுல நடந்துகிட்டு இருந்த பூஜைய, வெளியில இருந்து ஆட்கள் வர்றதுக்கு வசதி கம்மியா இருக்கு. அதாவது சபை வளர் நிலையில இருக்கிறதுனால, இங்க வண்டி வாகனங்கள் சபையின் மூலம் ஏற்பாடு பண்ண முடியாது. அங்கங்க வரக்கூடிய குடும்பத்தினர்கள் பெண்கள் பிரம்மமுகூர்த்த கோபூஜைக்கு வர்றதுக்கு முடியல. வெளியூர் ஆட்களும் சீடர்களும் இங்க வர முடியல. எத்தனையோ இடர்கள், இன்னல்கள் வந்துருது அதிகாலை நேரங்கள்ல. ஏன்னா, இங்க இந்த சபைக்கு வர்றது ரொம்ப தடை நிலைகள் காட்டும். ஏன்னா, அவங்க வினை நிலைகள் மன ரீதியாகவும், பிரச்சனைகள் ரீதியாகவும் அந்த எதிர்கணங்கள் சித்த சபைக்கு வரவிடாது. ஏன்னா, அவங்க ஊழ்வினைகள் தடுத்தால் கொள்ளும். அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வர்ற மாரி காமிக்கும் மாய நிலையை. சில நேரங்கள்ல ஒரு சின்ன சந்தர்ப்பத்த கூட குடுத்துரும் அந்த கணங்கள். ஏன்னா, இங்க போயிட்டா இவன் விதி மாறிரும், கர்மா அகன்றும் அப்படின்னு இந்த சபைக்கு வரவிடாது. அப்படியே மீறி வரையில நந்தி கணங்கள் போய் கூட்டு வந்தாலும், அவங்களோட அந்த மனநிலைக்குள்ள இருக்கக்கூட உயிர் நிலைகள் சில நேரம் தடுத்து ஆட்கொள்ளும். அது இந்த இருட்டு வேளையில அப்படி தடைகள் வந்துறக்கூடாது அப்படிங்கிற நிலைக்காக கொஞ்சம் கால நீட்டிப்பு, எவ்வளவோ விஷயங்களுக்கு உள்ள போய் இறைகணங்களெல்லாம் ஒன்று கூடி கால நீட்டிப்பு செய்தான் இப்ப அதிகாலை 5:36ன்னு, அதாவது ஒரு பிரம்ம முகூர்த்தம் முடியதுக்கு அந்த 24 நிமிஷம் இருக்கும்போது அந்த புனர்ஜென்ம கோபூஜையை சிவபெருமான அனுமதி கொடுத்து, அந்த நேரத்துல கணங்களெல்லாம் இப்ப திதிய மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும், அதையும் விட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால, அந்த நேரத்துல தான் அந்த இறை கணங்களுக்கு, அந்த சூட்சம அமைப்புகளுக்கு ஏதுவா இருக்கும் என்ற நிலையில, அவங்களுக்கும் யுக மாற்ற பணியில, அவங்களுக்கும் பிரபஞ்ச பணியில எத்தனையோ நிலைகள். அவங்களும் பணியாளர்கள் மாரி தான். அவங்களுக்கும் கடமைகள் இருக்கும். எப்படி இப்ப சித்த சபையில இன்னென்ன திதிகள்ல பூஜை செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கோ, கிரிய நிலைகள் பண்ணி ஆகணும். இன்ன இன்ன காலகட்டங்கள்ல சித்தன் தவம் இருக்கணும். இன்ன இன்ன நேரங்கள்ல எ எப்பவும் தவம், உயர் சூட்சமத்துக்குள்ள எப்பவும் தவம் இருந்துகிட்டே இருந்தாலும், கட்டாயம் இன்னின்ன காலங்கள்ல இயல்புல உட்காந்து தவம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இங்க ஏன் சொல்லப்பட்டு வந்திருக்குன்னா, அதோட முக்கியத்துவம் கருதி சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதே மாரி தான் பிரம்ம முகூர்த்தத்துல சிவசபை அனுக்கிரகத்த பெற வரவங்க அந்த அ அதுக்குதான் 1 மண்டல நாட்களாச்சும் இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த 1 மண்டல நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு முக்காவாசி அந்த உங்களுக்கு ரொம்ப உயர் வினை நிலையா உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் கூடாது அப்படின்னு ரொம்ப 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 கடுமையான இருக்கக்கூடிய விஷயங்கள் தகர்த்து அதுக்குள்ள காத்து போவதுக்கு உண்டான வாய்ப்புகள உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அந்த நிகழ்வு சொல்லுது. அதனால அந்த அற்புதமான, அதிர்ஷ்டமான, அனுக்கிரகமான நேரங்கள்ல எல்லாரும் தவம் கட்டாயம் இருங்க.
வினைகள் நிறையா உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எதையோ பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஞான நிலையில மேல்நிலையை அடையணும், ஆனந்த நிலை அடையணும், எல்லாருக்குமே திறவுகோலா அந்த பிரம்ம முகூர்த்த தவத்தை முக்கியமா சொல்லுதாங்க. இப்ப இந்த விஷயங்களை இதோட நிப்பாட்டிக்கிட்டு, இறைநூல் தாங்கும் தாங்க இருக்கதமங்க, இறை பிரபஞ்சத்துக்கு சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரே கருத்தை மட்டும்தான் கொண்டு நூல் நூல் வேண்டி நிற்கணும். அதாவது நூல் வந்துட்டா நான் சித்தனுக்கு பணியாற்றுவேன், சிவசபைக்கு பணியாற்றுவேன். அதான் நீங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுறது கூட அது பின்னாடி. ஏன்னா இங்க சிவசபையில இருந்து ஆற்றல் பகிரப்படுதுங்கிறதுனால, சித்தன்ட்ட இருந்து ஆற்றல் பகிரப்படுறதுனால, முதல்ல சித்தனுக்கு பணியாற்றுவேன். இணை துணையா இருப்பேன். அவனோட வழி பயணத்துல, அதாவது யுகமாற்ற பயணத்துல அவனோட பயணிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த வைக்கணும். ஏன்னா நூலு எங்கேயும் இருந்து பகிரப்படல. சித்தனுக்குள்ள இருந்து மட்டும் தான் பகிரப்படுது. எத்தனை கணங்கள நீங்க வணங்கி நின்னாலும், எத்தனை உங்க இஷ்ட தெய்வம், பிரபஞ்ச தெய்வங்களை எல்லாம் வணங்கி நின்னாலும், நூலோட சொந்தக்காரன் சிவமகா வாழை சித்தன். அவனோட திருவடிய நினைக்காம, ஏன்னா நானே இருந்து என்னைய பேசுனேன்னு நினைக்கக்கூடாது. ஆனா உண்மைய சொல்லித்தானே ஆகணும். பணங்களெல்லாம் சொல்லுது, நீங்க கேட்க மாட்டீய. இப்ப என் வாயில இருந்தே வருது. முதல்ல சிவமகா வாழை சித்தனோட திருவடி உங்க கண் முன்னாடி தோண்டி, அவன் பாதையில பயணிப்போம். அவனுக்கு இணை துணையா இருப்போம், அவன் பயணத்திற்கு. அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள நீங்க எல்லாரும் ஏத்துக்கிடணும். எனக்கு குருநாதர் அகத்தியரு. எனக்கு வழிகாட்டியவர் அகத்தியரு. அவர நான் மறக்கக்கூடாது. அதனால என் நிலைக்கு நான் அகத்தியர வணங்கி நிக்கணும். என்னோட குருநாதர் அப்படிங்கிறதுனால, நீங்களும் அகத்திய பெருமான் மேல பிரியம் இல்லாதவங்க யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்க. அகத்திய பெருமானோட நாமத்த சொல்லி, திருப்பி சிவமகாவாழை சித்தனோட நாமத்த கட்டாயம் சொல்லி ஆகணும். அவன் திருவடி போற பயணம் தான் உங்களோட பயணம். அப்பனா தான் நூலு கிடைக்கும். இல்லைன்னா நூல் கிடைக்க வாய்ப்பும் இல்ல, வசதியும் இல்ல, ஒரு நிலையும் கிடையாது. அந்த நூலு வரும். வந்தாலும் திருப்பியும் வாழைச்சித்தனோட திருவடிய நீங்க கட்டாயம் நினைக்கணும். அதுக்கு அகத்தியர நினைச்சா தான் நீங்க வாழைச்சித்தன் திருவடிய நினைக்க முடியும். அதுக்கு தான் முதல்ல அகத்தியரோட நாமம். ஏன்னா அகத்தியரோட நாமத்த சொன்னா தான் உங்களுக்கு சிவமகா வாழைச்சித்தனோட நாமத்த சொல்லதுக்கே வாய் வரும். அவன் அனுக்கிரகங்கள், அகத்திய பேராற்றல் அவரோட கருணையால தான் நீங்க சிவமகா வாழை சித்தன் நாமத்த சொல்லதுக்கு வாய் வரும். இல்லாட்டி உங்களுக்கு வாய் வராது. அவனோட மனுஷ பிறவி தானே, நம்மளோட இணையா பிறந்தவன் தானே, நம்ம காலகட்டத்துல இருப்பவன் தானே, அவனும் ஒரு வினை தாங்கிய மனிதன் தானே அப்படிங்கிற நிலைக்குள்ள போயிருவீங்க. அதுக்கு தான் அகத்திய பெருமானோட அந்த நாமத்த சொல்லி, அடுத்து அவரோட அனுக்கிரகத்தினால தான் நீங்க வாழைச்சித்தனோட நாமத்த சொல்ல முடியும். வாழைச்சித்தனோட நாமத்த சொல்லையில தான், வாழைச்சித்தன நினைக்கையில தான் உங்களுக்கு நூல் பகிரப்படும். இறை சபையோட அனுக்கிரகங்கள் பகிரப்படும். ஏன்னா யுகம் அறியாத சித்தனை யுகம் அறிக்க வைக்கிறதுக்கு தான் அந்த நூலு. அதனால அதன் மூலமா தான் யுகமாற்றம் நிகழும். ஏன்னா அப்பனா தானே அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி தான் கிளைச்சபைகள் அமைக்க முடியும். ஆங்காங்க மனிதர்கள பார்க்க முடியும். உங்களோட புகழையோ, உங்களோட விஷயங்களையோ பரப்பதுக்கு இந்த நூல் கிடையாது. நீங்க தனிப்பட்ட கொள்கைகள பரப்பி, தனிப்பட்ட விஷயங்கள பயணிக்கிறதுக்கும் இந்த நூல் கொடுக்கப்படல. அந்த நூல் அந்த காலகட்டங்கள்ல உங்கட்ட இருக்காது. சிவசபைய தஞ்சம் அடைஞ்சிரும். சித்தன தஞ்சம் அடைஞ்சு அது சிவத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிடும். அப்படிங்கிற உயர் சூட்சமம் இருக்கு. அவங்க மட்டும் நூல் பயிற்சி எடுங்க. மத்தவங்க பயிற்சியில உட்கார அவசியம் கிடையாது. உட்கார்ந்தாலும் நூல் வராது அப்படிங்கிற உண்மையை சொல்லி, பிரம்ம முகூர்த்த நேரத்துல உட்காந்துட்டு, நீங்க கண்ட மாரி எழுதின விஷயங்கள எல்லாம் இருக்கட்டும், எழுதிக்கிட்டே இருங்க. நீங்க தோன்றத விஷயங்கள எழுதுங்க. ஆனா உட்கார்ந்து பிரம்ம முகூர்த்த தவம் முடிஞ்சு 24 நிமிடங்கள், 1 நாழிகை கட்டாயம் நீங்க தவத்துல அமர வேண்டும். உட்கார்ந்து தவத்துல இருந்துட்டு, அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள 1 வார்த்தை, 2 வார்த்தை தான் சுடர் விடும். அற்புதம்! அது மாரி ஞான பெருங்கடலே, ஞான தேசிகனே, ஞான மகா சபையே, ஞான வழி பயணமே, ஏதோ ஒரு வார்த்தை, என்னமோ ஒரு வார்த்தை உங்கட்ட இருந்து மலரும். அந்த மொட்டு மலரும் மாரி அந்த வார்த்தை தான்
நூலோட வெளிப்பாடு. அந்த மலரக்கூடிய வார்த்தைய வந்து இது ஒளியும் மறை இல்லாம சொல்லப்படுது. ஏன்னா, நூலு எங்க யாருக்கு வருதுன்னு எனக்கே கூட இயல்புல தெரியாது. அது உயர் சூட்சமம். அந்த மலரக்கூடிய வார்த்தைகள வந்து சிவமகா வாழை சித்தன்ட்ட நீங்க இயல்புல தொலைபேசி மூலமா அன்றன்றைக்கு தெரிவிக்கப்பட்றணும். அ எழுதக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள். அடுத்தபடியா எழுதும்போது சிவமகா வாழை சித்தன போற்றி எழுதுங்க. அதாவது சிவமகா வாழை சித்தன் திருவடி போற்றி, ஞான பயணம் மேற்கொள்ள வைத்த ஆசான் திருவடி போற்றி, ஞான வழிகாட்டியே போற்றி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுன போற்றிகள் தான் அகத்திய பெருமான் முதல்ல எழுத சொல்லியிருக்காரு. எல்லா அந்த நூல கொடுக்கக்கூடிய பேராற்றல்கள்லாம் முதல்ல வாழை சித்தனை வாழ்த்துனா தான் அந்த அந்த உயர் சூட்சமத்துக்குள்ள உங்கள வாழை சித்தனை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அந்த எல்லாருக்கும் இது பகிரங்கமா இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. முதல்ல வார்த்தை வராதவங்க எவ்வளவு சரணாகதி இருந்தாலும் வாழை சித்தனை போற்றி போற்றி எழுதுங்க. முதல்ல அகத்தியர் போற்றிய 2, 3 எழுதி 2, 3 3 தடவ அகத்தியரோட போற்றிகள எடுத்து தொடர்ச்சியா வாழை சித்தன போற்றி எத்தன போற்றி வருதோ எழுதி பாருங்க. அதுதான் நூலு. நூலு வந்து நூல பத்தி சின்ன அறிகுறி கூட இல்ல அப்படிங்கிறவங்க அத சொல்லுங்க. எல்லா விஷயங்களையும் இங்க நூல் இல்ல. அது நூலு எது அப்படிங்கிறது சித்தனால அறிய முடியும். நீங்க இயல்புல சொல்லக்கூடிய வார்த்தைய வச்சு, அது எந்த நூல்ல இருந்து வருதா, உங்கட்ட இருந்து வருதா, உங்க ஆர்வக் கோளாறுல இருந்து வரதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். சித்தனோட தொடர்புல இருங்க. அத விட்டுட்டு நீங்க எங்கிட்டு போய் நூல் கிடைத்தாலும் பிரபஞ்சத்தில இருந்து நூல் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வர்றதுக்கு வழியும் கிடையாது. எங்கிட்டு கூடயும் வர வழி கிடையாது. நீங்க முருகப்பெருமான கும்பிட்டோ, அகத்திய பெருமான கூப்பிட்டோ, சிவபெருமான கூப்பிட்டோ, அம்பாள கூப்பிட்டோ, இறை சபையில உள்ள நூல வாங்க முடியாது. வேற பிரபஞ்சத்தில இந்த நூல குடுக்கறதுக்கு எந்த ஆற்றலுக்கும் அதிகாரமும் இல்ல. அத்தாரிட்டிம்பாங்கல்ல, அது பிரபஞ்ச மகா சபையில தான் இருக்கு. அது சிவமகா வாழை சித்தன் கரங்கள்ல தான் இருக்கு. நீங்க எந்த நிலையினாலும் எங்கிட்டு கூடி ஷார்ட் சர்க்யூட் போட்டு, எங்கிட்டு கூடி ரூட்டு போட்டாலும் நூல் கிடைக்காது. அப்படி முயற்சி பண்ண வேண்டாம். அவன் விரயமாயிறான். எதிர்வினையை சுமந்து வம்பா போயிருவீய அப்படின்னு சொல்லி, உயர்வான சூட்சமத்த எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த தவத்த கட்டாயம் இருங்க. கஷ்டப்படுறவங்களும் இருங்க. நஷ்டப்பட்டவங்களும் இருங்க. நல்ல விஷயம் கிடைக்கணுங்கிறவங்களும் இருங்க. அதான் பிரபஞ்ச சபையோட அற்புதமான விஷயங்கள்ல முதல் நிலை. அந்த நிலை முன்னாடி சீடர்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். காலப்போக்குல எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால, வார்த்தைகள்ல பிரம்ம முகூர்த்தத்துல தவம் இருங்க, தவம் இருங்கன்னு எளிமையா சொல்லுவோம். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல தான் இங்கிருந்து உயர் அனுக்கிரகங்கள் பகிரப்படுது. அதான் அந்த கோபூஜை கூட ஆற்றல் உள்கொண்ட ஆற்றல் மிகுதியான அந்த பிரபஞ்ச கோபூஜையை கூட அந்த பிரம்ம முகூர்த்த நாளைய பொழுது நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி கடைசி நாளியாக இருக்கக்கூடிய அந்த 24 பிரம்ம முகூர்த்தத்தின் இறுதி அந்த நிறைவு நேரமா இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஒவ்வொன்னும் சித்த சபையில இறை காரியங்களோட, இறை சூட்சமங்களோட, சித்த சூட்சமங்களோட, அற்புதமான அகத்திய மகா சூட்சமத்தோட, 18 சித்தர்கள் வகுத்த சூட்சமத்தோட தான் நடைபெறுது. அந்த நிலைக்குள்ள எல்லாரும் வந்து இங்க எளிமைதான். எளிமையா உங்களுக்கு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தம் தவம் இருந்துங்க அப்படின்னு சொல்லிருது. ஆனா பிரம்ம முகூர்த்த தவத்திற்கு ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்கு. முதல்ல நான் அப்படிங்கிற விஷயங்கள் இங்க எதுக்கு அகற்றப்படணும்னு சொல்லுது. நீங்க நீங்களா இருக்கையில நாங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இறைகணங்கள், சித்தகணங்கள் சொல்லுது. ஏன்னா, நம்மட்ட நெகிழ்ச்சி இருக்கணும். நம்மட்ட காத்து புவதுக்கு உண்டான இடைவெளிய நம்ம கர்ம நிலைகள தட்டி தூளுமுழு ஆக்கணும்னா, அந்த காத்து புவதுக்காச்சும் அந்த மனக்கதவ நம்ம திறந்து, அந்த இறையாற்றல்கள உள்ள விடுறதுக்கு நான் தடையா இருக்கு. அதனால தான் நான் அகற்றச் சொல்லுது. ஒவ்வொன்னும் காரிய காரணங்களுக்காக சொல்லப்படுது. அதே மாரி இறைநூலும் காரிய காரணங்களுக்காக, காரண காரியங்களுக்காக மாறி, மாறி ஒரு வடிவமைப்புல தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. நூல் தாங்கிரலாம், நூல் வரும், கர்வம் வந்துரும். கூடயே கர்வம் கட்டாயம் வரும். ஏன்னா, எல்லா நூலும் வளர் நிலையில தான் இருக்கு. அத கட்டாயம் அந்த இப்போ வெளிப்படையா சொல்லக்கூடிய நூலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உங்களுக்குள்ள அந்த நூலே வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா, உங்களுக்குள்ள வர்ற நூலெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது. 4 வார்த்தை வரும், 8 வார்த்தைகள் வரும்.
ஒரு பக்கம் வரும். அப்படி டெவலப் ஆகிக்கிட்டே வரும். எல்லாம் சித்தனோட நேரடி பார்வையில இருக்கணும். அப்படின்னா தான் நூல் வளரும். இல்லாட்டி அது நூல் இல்ல, வேற விஷயங்கள்ல சொல்லி, அது இறை சபைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி, அது உங்களோட பிதற்றல்ல சொல்லி, இல்லாட்டி வேற்று மாற்று நிலைகள் உங்கள்ட்ட குடிகொண்டு சொல்லக்கூடிய ஆசி நிலைகளா இருக்கும். ஏன் இப்படி பயங்காட்டுதான்னா, நீங்க சித்தனோட பார்வையில இல்லாம எந்த நூலும் வெளிப்படாது. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நாங்க இல்லன்னு சொன்னாலும், எல்லாத்துக்கும் காரணம் நாங்களும் தான் அப்படின்னு சொல்லி, அதனால எங்களோட இணைஞ்சிருங்க இறை சபை. எங்கள விட்டுட்டு நீங்க பயணப்படனா, வேற வேற ஆலய நிலைகள்லயோ, இல்லாட்டி கோயில் வளாகங்கள்லயோ, வேற வேற குருமார்ட்டயும் போய் பயணப்பட்டுக்கோங்க. இங்க இறைநிலை வேண்டி நிக்கிறவங்க, இறை சபைக்குள்ள நூல் அது. 11,000 யுகமா தவம் இருந்த பேராற்றலுக்கு கொடுக்கப்பட்ட, பிரபஞ்சம் கொடுக்கப்பட்ட பரிசு இது. அத வேற எந்த நிலைகள்லயும் நீங்க வேண்டினீங்கன்னா அது கிடைக்காது. எத்தனையோ பேர் அப்படி வேண்டி நிக்காங்களாம். அங்கங்க நம்ம சேனல் வழியா பார்த்துட்டு, இந்த பிரபஞ்சத்திலருந்து இந்த ஆற்றல எப்படி எடுத்தாங்க? எங்கிருந்து எடுத்தாங்கன்னு பெரிய மகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, உண்மையிலேயே ஆற்றல் மிகுந்தவங்கலாம் வேண்டி நிக்காங்க. ஆனா, அதோட சூட்சம சாவி எங்க இருக்குன்னா, பிரபஞ்ச மகா சபையில இருக்கு. பிரபஞ்ச மகா சபையில எங்கன்னா, சிவமகா வாழை சித்தனோட உயர் சூட்சமக்கத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. வாக்கு நிலையில கேட்ட இயல்பான வாக்குலனா, உங்களுக்கு நூல் வந்துரும்ன்னு சொன்னா வராது. அ நூல் வாங்கிக்கோங்கன்னு என் கையில இருந்து ஏதோ பூவ எடுத்து ஆசி நிலையில குடுத்தாலும் வராது. உங்களுக்குள்ள அது ஏன்னா பிரபஞ்சம் உள்ள கொடுக்கப்பட்டாச்சு. சித்தன் இயல்பு நிலையில இருக்கிற சித்தன் வேற. சிவமகா வாழை சித்தனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த வாழை சித்தன் வேற. அ அவனோட ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் கட்டி போடுகின்ற ஆற்றல், அனுக்கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வேற யாரும் கிடையாது. அது ஆதாள பாதாளத்துல மறைஞ்சு இருக்கத, அ அற்புதமான பிரபஞ்ச தவம் இருக்குதா, அந்த சிவமகா வாழை சித்தன் தான் இந்த சிவமகா இயல்புல இருக்கக்கூடிய வாழை சித்தனுக்குள்ள சூட்சமத்துல இருக்கிற நிலை. அந்த நிலைக்கும் இந்த வாழை சித்தனுக்கும் நீங்க வந்து இங்க ஏதோ காசு பணம் குடுத்தோ, இல்லாட்டி சித்தனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள்ல இருந்தோ, இல்லாட்டி வேற நிலைகள்ல இருந்து சித்தனை ஏமாத்தி நூல் வாங்கியறலாம். அப்படிங்கிற நிலையில இங்க நடக்காத விஷயங்கள். நானே நெனச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க எனக்கு எவ்வளோ சேவை செஞ்சாலும் சரி, என்ன விஷயங்களும் செஞ்சாது, உங்க மனோநிலை சரியில்லாத வர, உங்களுக்குள்ள இருக்கிற நான் போகாத வர, நீங்க இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார்ந்து தவத்துல உட்காருன்னு சொல்லி கேட்காத தன்மையில இருக்கையில, நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. தவம் இருங்க. முதல்ல ஒரு மண்டலமாச்சும் பிரம்ம முகூர்த்த நாளையில தவம் இருந்துங்க. அதுவும் நூல் வேணுங்கிறவங்க கட்டாயம் தவம் இருங்க. 1 நாள் 2 நாள் இருக்க முடியலைன்னா பிரச்சனை கிடையாது. சாமி எனக்கு உடம்பு வலிக்கு, நான் வேலை ரொம்ப பார்க்கேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அத நான் எந்திரிக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கன்னா ஏத்துக்கிடலாம். ம். இல்ல, இல்ல இன்னும் சும்மா நூலு அவங்க நான் நினைச்சா வரும் அப்படின்னு நினைச்சேன்னா வராது. ஓம் அகதீசாய நமக. என்ன இங்க உள்ளத உரைக்க சொல்லுது. எல்லாம் நம்ம சீடர்கள், நம்ம மக்கள், நமக்கு வேண்டியவங்க. யாரோடைய உழைப்பும் வீண் போயிறக்கூடாது. யா யாரும் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லுதுன்னா, உண்மையிலே சரணாகதியா இருந்து என்னன்னு தெரியாம திகைச்சுட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லுது. கர்வத்தோட இருக்கிறவங்களுக்கு இப்ப எப்பவும் சபை வழி காமிக்காது. நான்கத அகந்தையோட இருக்கிறவங்க, "நீ கேடு கெட்டுப்போ, கூட 4 ரவுண்ட் அடி" அப்படின்ட்டு விட்டுருவோம். அவங்களையும் கூட நான் எல்லாருக்குள்ள இருக்கு. அத வந்து படிப்படியா வந்து எடுக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கும் பக்குவம் சொல்லப்படுது. அ அ அவங்களுக்கும் அந்த ஆலோசனைகள் சொல்லப்படுது. சித்தர்கள் சொல்லுதாங்க. ஏன்னா கலியுக மாந்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களை கைவிடல. மனிதத்தன்மையிலான நீ 4 ரவுண்ட் அடிச்சுட்டு வா, 40 ரவுண்ட் அடிச்சுட்டு வான்னு சொல்லக்கூடிய நிலைகள் சித்தர்களும் ஒவ்வொரு நேரத்தில கோவத்தில சொல்லிருவாங்க. அதனால ஓரளவுக்கு கட்டுப்பட்டு, ஓரளவுக்கு அவங்கள வணங்கி நிக்கும்போது, ஓரளவுக்கு அவங்கள சொல்ல விஷயங்கள செவிகள செவிகள்ல கேட்டு நிக்கும்போது தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு குடுக்கும். ஆணவத்தோட, அகந்தையோட சொன்னபடி கேட்கா பிள்ளைகளா அலைஞ்சா என்ன பண்ண முடியும்? அ வாத்தியார் சொல்லபடி கேட்க படிக்க முடியாதுன்ட்டு கிளாஸ கட் அடிச்சுட்டு போனாங்கன்னா, அந்த பிள்ளைகள்லாம் என்ன ஆச்சு? வேற நிலைகள்ல எங்கிட்டும் உயர்ந்துரலாம். ஆனா, அந்த வாத்தியார் வழிகாட்டுன நிலையில உயர முடியாது. அது மாரி தான் சிவசபையில. சிவசபைக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கட்டுப்பாடுகள் இருக்கு. சில வழிமுறைகள் இருக்கு, நெறிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் எளிமையானது. மனுஷனா இரு, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு. குடுத்த பிரபஞ்சத்துக்கு குடு. இதுதான் சித்த சபையோட கொள்கை. வேற ஒண்ணும் இங்க உயர்ந்த கொள்கையெல்லாம் கிடையாது. அடுத்தவன் நீ நல்லா இருக்கிறதுக்கு அடுத்தவன வேதனைப்படுத்தாத.
உன்னுடைய அந்த அந்த கட்டுப்பாடு இல்லாத சொற்கள் வந்து அடுத்தவன பாவ நிலைக்குள்ள கொண்டு போயிறக்கூடாது. அப்படிங்கிற விஷயம் தான் இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணு. எல்லா நிறங்கள்லயும் இருக்கிறவங்க, எல்லா தன்மைகள்லயும் இருக்கிறவங்க, ஏற்ற இறக்கங்களோட வாழ்ந்தவங்க, எல்லாமே இறைவன்ட்ட இருந்து வந்தவங்க. அவங்கவங்க வினைநிலைகளால, அவங்கவங்க செய்த பாவ நிலைகளால, அவங்கவங்க வழி தவறி, இடம் தவறி பயணப்பட்டுக்கிட்டு வராங்க. அவங்களோட குணநலங்கள் அப்படி இருக்கு. எல்லாரும் இறைவனோட மறுபின்பங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாருக்கும் அன்போட, கருணையோட இருந்து அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய நிலையில வளம் வாங்க அப்படின்னு சொல்லி, தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. அது எதையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அருளா இருக்கட்டும், நல்ல உபதேச நிலைகளா இருக்கட்டும், நல்ல உங்கள் திருவாய் அ அற்புதமான வார்த்தைகள ஒலிக்கட்டும். முகமலர்ச்சியோட இருங்க. அதுவும் தர்மம் தான்னு சொல்லி, அன்பு தான் அனைத்துக்கும் மூல காரணம்னு சொல்லி, இதான் நம்மளோட சபையோட கொள்கை. சபையே இதுதான். இறையே இதுதான் அப்படின்னு சொல்லி, இறை சபையோட நிலையும் இதுதான் அப்படின்னு சொல்லி, நல்ல விஷயங்கள செய்யறதுக்கு, நல்ல விஷயங்கள நோக்கி பயணப்படுறதுக்கு நற்சபை தொடர்புல இருங்க. நல்ல உபதேசங்கள செவி குளிர கேளுங்க. எத்தனையோ விஷயங்கள் பெற நினைக்கிறவங்க, சின்ன சின்ன சிவசபையோட ஆலய சொன்ன நிலைகளையும் கேட்டு நில்லுங்க. ஓம் அகதீஷாய நமக.